ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம உலகத்திலேயே எந்த பொருள் அதிகமாக கொள்ளையடிக்கப்படுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதிகபட்சம் மோஸ்ட்லி எல்லாரும் சொல்கிறது என்ன சொல்லுவாங்க? கோல்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ஒரு விலை மதிப்பில்லாத பொருட்கள் சொல்லுவாங்க. ஆனால் அவ்வளோ தூரம்லாம் நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை. அதிக அளவில் கொள்ளையடிக்கப்படுற பொருள் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா மண்ணு தான். ஆமாங்க, மண்ணு தான் உலக அளவில் அதிகமாக கொள்ளையடிக்கப்படுது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. இது எதனால அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு மணல் கொள்ளை அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இதில் என்னென்ன இருக்குது, ஏன் அதிகமாக மணல் கொள்ளை அடிக்கிறாங்க, மணலை வச்சு என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு சில பல கேள்விகளாக இருக்கும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் எதனால் மணல் கொள்ளையில் அடிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். நிறைய பேருக்கு மணலை வச்சு என்னென்ன பண்ண முடியும், என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் தெரியாது. ஸோ எந்தளவு கொள்ளையடிக்கிறாங்க, எந்தளவு மணல்கள் அதிகமாக திருடப்படுது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோஸில் நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். மணலை வச்சு ஃபஸ்ட்டு என்னென்ன பொருட்கள் அதெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரீட்டு, அப்புறம் வீடு கட்டுறதுக்கான பொருட்கள்லாம் தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் சிலிக்கான் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அழகு சாதன பொருட்கள்லாம் இருக்குல்ல, ஏன் அதில் கூட மணல் யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் சில ஒயின்ஸ் அதுலலாம் கூட மணல் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கண்ணாடி செய்கிறக்கும் மணல் யூஸ் ஆகுது. இது எல்லாமே இந்த மாதிரி ஒரு திங்ஸ் செய்கிறதுக்கு யூஸ் ஆனாலுமே இதில் அதிகப்படியாக எதை செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறதுக்கு அதிகமாக தேவைப்படுது. இப்போ ஒரு வருஷத்துக்கு கூட வேணாம், ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வீடு ஆகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சும்மா நீங்கள் நார்மலாக யோசிச்சு பாருங்கள். நீங்கள் இருக்கிற ஒரு ஏரியாவில் ஒரு வீடு கட்டுறாங்களோ இல்லை ஒரு வீடை அப்டேட் பண்ணுற மாதிரி சும்மா இந்த இடத்துல ஒரு இதை மாற்றி வைக்கிறது, எக்ஸ்ட்ரா மேலே ஒரு வீடு எழுப்புறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. ஒரு மாதத்துக்கு குறிப்பிட்டது ஒரு 10 வீடாவது உங்கள் ஏரியாவில் ஆயிருமா? 10 கூட வேணாம், ஒரு 5 கம்மியாகவே கூட வச்சுக்கோங்க. ஒரு ஏரியாவில் ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு 2-3 வீடாவது ஆயிரும்ல. ஸோ அதே மாதிரி தான் இப்போ ஒரு உலகம் ஃபுல்லாக எடுத்துக்கோங்களேன், எவ்வளோ ஆகும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். உலகம் ஃபுல்லாக நிறைய இடத்துல வருஷத்துக்கு ஒரு சிட்டி அளவுக்கு அதிக அளவில் வீடு கட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா நியூயார்க் சிட்டி, இல்லை வேறு ஏதாவது நம்ம இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா குஜராத், இந்த மாதிரி பெரிய பெரிய சிட்டியில் மெயினான ஒரு ஏரியா இருக்கும்ல, அதாவது ரொம்ப கூட்ட நெரிசலாக இருக்கக்கூடிய வீடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியா அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ அந்த அளவுக்கு வருஷத்துக்கு அந்த அளவுக்கு ஒன்றுன்னா உருவாயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் வருஷம் கிராம பகுதியிலிருந்து நாடுகள் நோக்கி பயணிச்சுட்டு வராங்க. அங்கே குடியேறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்னதாக நார்மலாக ஒரு வீடு கட்டுறதுக்காக அந்த கடலோர பகுதியிலாம் இருப்பாங்கல்ல, ஆற்று ஓரமாக இருக்கிறவங்க, கடலோர பகுதியில் இருக்கிறவங்களாம் அவங்க வீடு கட்டுறதுக்காக சும்மா சின்னதாக கொஞ்சமாக மண் எடுக்கிறாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி எடுக்கிறதுலேருந்து தான் இது ஆரம்பித்து இதில் நிறைய லாபம் கிடைக்குது. இதனால என்ன தெரிய போகுது, ஏன்னா இதில் அரசாங்க உத்தரவோட அதாவது சட்டப்பூர்வமாக எடுக்கிறது மணல் அப்படின்னு ஒன்று இருக்குது, சட்ட விரோதமாக எடுக்கிறது அப்படின்னு ஒன்று இருக்குது. இது ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு லாரியிலேருந்து ஒரு மண் வருது அப்படின்னு கணக்கெடுக்கும் போது அது எங்கிருந்து வருது, எப்படி வந்ததுன்னு தெரிய முடியாது. இப்போ அதாவது சட்ட விரோதமாக எடுத்தது, அது இல்லாமல் அதுக்கப்புறம் சட்டப்பூர்வமாக இந்த மண்ணெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு இருக்கிற இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வருது, இந்த மாதிரி கலந்துட்டாங்கன்னா நம்மளால கண்டும் பிடிக்க முடியாது. அதிகமாக இந்த மணல்கள் எங்கே எடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆற்று மணல் தான் எடுக்கிறாங்க. நிறைய மணல்கள் இருக்கும், இப்போ பாலைவனம் அந்த மாதிரி சைடில் நிறைய மணல்கள் இருக்குது, அதெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ அதிகமான தேவை மணலில் எதுக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட உலக அளவில் 100% மணலில் 90%, அதாவது இந்த கொள்ளையடிக்கிற மணல் இல்லை, நார்மலாக இந்த எடுக்கிற மணல்களில் 100ல் ஒரு 90% வீடு கட்டுறதுக்கு மட்டுமே யூஸ் ஆகுது. ஸோ அப்போ யோசிச்சு பாருங்கள், இவ்வளோ வீடு கட்டுறதுக்கு யூஸ் ஆகிறனால இவ்வளோ மணல் எங்கேருந்து எடுக்கிறாங்க? இந்த பாலைவனத்துலேருந்து எடுத்தோம்னா அந்த மணலை வச்சு நம்மளால் வீடு கட்ட முடியாது. ஸோ அதில் மற்ற பொருட்கள், நான் சில பல பொருட்கள்லாம் சொன்னேன்ல, ஸோ அது வேணால் யூஸ் பண்ணலாமே, அது தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாமே தவிர மற்ற வீடு கட்டுறதுக்குலாம் இந்த மணல் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனாலேயே ஆற்று மணல் அதிகமாக தேடி போய் அதை எடுக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஓகே. இது அதாவது நிறைய இடத்துல என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாறைகளை உடைச்சு அதை செயற்கை முறையில் மண்ணாக ரெடி பண்ணி அதை எடுக்கிறாங்க. ஆனால் அப்படி செஞ்சோம் அதிக வேலை ஆட்களுக்கு நிறைய சம்பளம் தர மாதிரி ஆகும். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான ஒரு மிஷின்கள்லாம் வாங்கணும். ஏன்னா ஒரு பாறையை உடைச்சு அதை மண்ணாக்குற அளவுக்கு ஒரு மிஷின் வேணும். அப்படிங்கும்போது இந்த மாதிரி நிறைய செலவுகள் இருக்குது. ஸோ அதனாலேயே அந்த விஷயத்தை கைவிட்டுட்டு இந்த மாதிரி மறைமுகமாக மணலை கொள்ளையடிக்கிறது, மணலை எடுக்கிறது, சட்டவிரோதமாக செய்யறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய நடக்குது. இதில் ஒரு ஆபத்து அப்படிங்கிறது கம்மி தான். ஏன்னா நான் சொன்ன மாதிரி அதாவது என்ன மணல்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்குது, அதனால ஆபத்து கம்மி. ஆனால் இதில் லாபம் அதிகமாக வருது. ஏன்னா இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் எந்த ஏரியாவில் இருந்தாலுமே அந்த இடத்துல வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ ஆகும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதை வச்சு மணலோட அமௌண்ட்டை கணக்கு பண்ணி பாருங்கள். அப்போ எவ்வளோ மணல் தேவைப்படும், அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் போகுது அப்படிங்கிறது யோசிச்சு பாருங்கள். சாதாரணமாக ஆற்றுலேருந்து எடுக்கக்கூடிய மணல் மூலியமாக
நடக்குது, இவ்வளோ காசு பார்க்குறாங்க அப்படிங்கும்போது அதில் எவ்வளோ லாபம் வரும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஸோ இதில் வந்து உலக அளவில் வந்து நிறைய நாடுகள் வந்து இந்த மாதிரி மணலை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது அதிக அளவில் வந்து மணல் வந்து எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாலையும் இந்தியாவிலேருந்து தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இந்த நுகர்வோர் அதிக மணல் நுகர்வோர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 2 நாடுகள் தான் வந்து இருக்குது. ஸோ இந்த இதில் வந்து ஃபுல்லாகவே வந்து சட்டப்பூர்வமாக இல்லை, அதாவது சட்டப்பூர்வம் இல்லாமல், அதாவது சட்டத்துக்கு முரண்பட்டு இதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதிகமாக வந்து 50% மண்களை வந்து திருடி தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து ரிப்போர்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. எந்தெந்த நாடெல்லாம் இதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி அதிக அளவில் மணல்கள் வந்து எங்கெங்கே எடுக்கிறாங்க, சட்டவிரோதமாக எங்கெங்கெல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேசில், மொராக்கோ, இந்தியா, பங்களாதேஷ், வியட்நாம், இந்தோனேஷியா, இந்த மாதிரி நாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் மண்கள் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. சரி, இதில் வந்து இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, அதாவது இதில் வந்து அதிகமாக எவ்வளோ பிரச்சனை இருக்காது, ஏன்னா நார்மலாக ஒரு மணல் திருடி நிறைய பேர் இது பண்ணிப்பாங்களே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இதில் வந்து நிறைய, அதாவது இப்படி இதில் ஒரு லாபம் கிடைக்குது, ஒரு விஷயத்தில் ஒரு லாபம் கிடைக்குது அப்படின்னு அதுலேயும் வந்து அதில் ஆபத்து அதிகமாக இல்லை அப்படின்னு அந்த நினப்பு வரும்போதே அதிகமான அளவில் வந்து இது எல்லாருமே இறங்க ஆரம்பிப்பாங்க. அதாவது இதில் நம்ம நிறைய லாபம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இறங்க ஆரம்பிப்பாங்க. அப்படி ஆகிறது தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்கு ஏதாவது எதிர்ப்பு வரதா இருக்கட்டும், இல்லை ஒரு, அதாவது அந்த ஆற்றை சுற்றி இருக்கக்கூடியவங்களோட எதிர்ப்பாக இருக்கட்டும். ஏன்னா அது மூலியமாக ஆற்றுலேருந்து மணல் எடுக்கிறதுனால அந்த இடத்துல அதிகமாக பேரிடர் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, வெள்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கனால அங்கே இருக்கிறவங்க ஏதாவது ஒரு போராட்டம் அந்த மாதிரி இறங்கும் போது அது ஒரு பெரிய பிரச்சனையாக வரக்கூடாது அப்படிங்கிறக்காக அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு நெட்வொர்க்கை இது பண்ணிக்கிறது, அந்த ஒரு ஒரு கெட்ட விஷயமா வந்து இது பண்ணுறதுக்காக அவங்கள திருப்பி அடிக்கிறக்காகவோ இல்லை அவங்கள எதுக்கிறக்காகவோ ஒரு நெட்வொர்க்கை உருவாக்கிக்கிறது, இந்த மாதிரி சட்டவிரோதமான செயல்களுக்காக உட்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்குது. இது அதாவது இந்த மணல் கொள்ளைனாலேயே வந்து நிறைய கொலைகள் நடந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன் நம்மளே நிறைய நியூஸ் வந்து படிச்சிருப்போம், நிறைய படங்களில் கூட அதை வச்சே கூட எடுத்திருக்காங்க. மணல் கொள்ளையினால இந்த மாதிரி நிறைய பேர்த்த இந்த மாதிரிலாம் வந்து நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த மணல் கொள்ளையில் வந்து அதிகமாக இருக்கிறது வந்து நம்ம எல்லாருமே, நம்ம தமிழ்நாட்டாக இருக்கட்டும், நம்ம இந்தியாவாக இருக்கட்டும், நிறைய இடத்துல நம்ம படிச்சுட்டு வரது தான். உங்களுக்கு நம்ம தமிழ்நாடாக இருக்கட்டும், நம்ம இந்தியாவாக இருக்கட்டும், அதிக அளவில் மணல் கொள்ளை நடக்கிறது எந்த ஏரியா அப்படிங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து இப்போ தான் இந்த மணல் கொள்ளையில் வந்து இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதிகமாக வந்து கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மணல் எடுக்கிறனால அதிக அளவில் அந்த பேரிடர் எல்லாம் தயாராகுது அப்படின்னு சொல்கிறேன்ல. இப்போ நிலச்சரிவு ஏற்படுறதா இருக்கட்டும், இல்லை வெள்ளம் வரதா இருக்கட்டும், இந்த மாதிரிலாம் அதிகமாக ஏற்படுறது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆற்றுல இருக்கக்கூடிய மணல்களை எடுக்கும் போது அந்த இடத்துல வந்து மணல், அதாவது நார்மலாக ஒரு ஆற்றுல மணல் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா கடல் அதை ஆறு ஓடிக்கிட்டே இருக்கிறனாலயா சரி அந்த இடத்துல மணல்கள் வந்து வந்துட்டே தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல மணல் எடுக்க அதாவது ஆற்றுக்குள்ளேருந்து மண் எடுக்கிறது இந்த மாதிரி சட்டவிரோதமாக நிறைய இடத்துல பண்ணுறாங்க. அந்த மாதிரி வந்து, அதாவது இந்த இடத்துல மணல் எடுத்தால் ஓகே, இதுக்கு மேலே ஓரளவுக்கு தான் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு லிமிட் வச்சு சட்டப்பூர்வமாக அதை யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் சில பேர் வந்து பரவாயில்ல அந்த ரூலில் எதுக்கு நம்ம எடுத்துருவோம் அப்படிங்கிற ஒரு, அதெல்லாம் ஒரு, அதனால் வரக்கூடிய நஷ்டம், அதனால் வரக்கூடிய ஏதாவது பிரச்சனைகள் அதெல்லாம் யோசிக்காமல் சட்டவிரோதமாக எடுக்கிறது அப்படிங்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய நிறைய அதை சுற்றி இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை அந்த இடத்துல இருக்கிறவங்களா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் வந்து நிலச்சரிவு ஏற்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக நடக்குது. ஸோ இதனால தான் வந்து நிறைய பேர் வந்து எதிர்க்கிறாங்க. இது எப்படி நீங்கள் வாட்டுக்கு சட்டவிரோதமாக நிறைய மணல்கள் எடுத்து நிறைய லாபம் பார்க்கலாம் அப்படிங்கிற நிறைய கேள்விகளுக்கு வந்து மக்களோட எழுச்சிக்கு வர்றதும் இதுதான் காரணம். ஸோ இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதுலையுமே கீழே வந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பல வருஷமாக நம்ம இந்த மணல் கொள்ளை அப்படிங்கிற இந்த பேச்சு வந்து நிறைய டைம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இந்த விஷயத்தை நிப்பாட்டணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு தாட்ஸ் இருக்குது, இதை பண்ணால் வந்து இது சரியாயிரும் அப்படின்னு அதை நீங்கள் நினச்சிங்கன்னா அது என்ன அப்படிங்கிறத வந்து கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.